சூழ்நிலை உனக்கு மாறணுமா, பிரச்சனைகள் மாறணுமா, போராட்டங்கள் மாறணுமா, நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கணுமா, அது நடக்கணும்னா இப்ப இருக்கிற சூழ்நிலை நினைச்சு நீ புலம்பாத. நீ ஏற்கனவே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு மேன்மை பாராட்டு. அதை நினைச்சு கர்த்தரை துதி. அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீ நினைச்சு தியானம் செய். அப்படி செய்யும் பொழுது இப்ப இருக்கிற சூழ்நிலையும் கர்த்தர் உனக்கு மாற்றி கொடுப்பார். சூழ்நிலை ஏன் மாற மாட்டேங்குது, பிரச்சனையே நம்ம விட்டு போக மாட்டேங்குது? காரணம் என்னன்னா, கர்த்தர் செய்த நன்மை, எவ்வளவோ செஞ்ச நன்மை எல்லாத்தையும் நீ நினைக்காம எனக்கு இது நடந்து போச்சு, இப்படி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன், இது எப்படி மாறும், இது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னு இதையே நீ யோசிக்கிறதுனால இருக்கிறதும் போய் நீ இன்னும் என்ன பண்ற, மோசமான நிலைமைக்கு போற. நம்ம ஆசீர்வாதமாக உயர்வை காண வேண்டும், ஆசீர்வாதத்தை காணணும் அப்படின்னா நீ இருக்கிறத நினைச்சு புலம்பாத. கர்த்தர் செய்த நன்மையில நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல கத்துக்கோ. உன் இருதயத்தை அப்படி மாத்து. எப்பொழுதும் நீ மனசுல கர்த்தரை மேன்மை பாராட்டி கொண்டே இரு. கர்த்தரை துதி. அதனால வசனம் சொல்லுது, நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும், நான் உபத்திரவத்திலும் கர்த்தரை மேன்மை பாராட்டுவேன். பவுல் சொல்றாரு.